Hi friends, நான் இன்ட்ரடியூ சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்த ஜங்ஷன். இந்த ஜர்னல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு மேக் அ டெசிஷன். ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறது என்ன. இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இயல்பாகவே வரணும். நல்ல டெசிஷன் எடுக்கிற நல்ல அந்த ஸ்பாட்டில் டெசிஷன் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து நல்ல என்டர்ப்ரனர் ஆக முடியும். நல்ல ஒரு ஸ்கில் நிறைஞ்சவங்களாக இருக்க முடியும். இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டெசிஷன் மேக்கிங்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பர்த்லேருந்தே வந்து நம்ம பிறக்கும் போதே கூட வர விஷயமோ எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க. அந்த டெசிஷன் எப்படி மேக் பண்ணணுங்கிறது சின்ன சின்ன டெசிஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? சரி, நான் இங்கே வந்து ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ். டெசிஷன் மேக்கிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தோ அது நீங்கள் வரதோ கிடையாது. சரிங்களா? அது உங்களுக்கு இயல்பாக வர வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து நிறைய இதையும் தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அட்லீஸ்ட் இதையை வச்சு நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல எஃபெக்டிவான டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. சரிங்க, உங்களுக்கு ஃபுல்லாக டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும், நல்லா எப்படி எஃபெக்டிவாக கொடுக்கணும், உங்களுக்கு டெசிஷனே மேக் பண்ண தெரியல, என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, அது வந்து உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐடென்டிஃபை யுவர் கோல். உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன. இட் கேன் பி எனி திங். நம்ம கோல் அப்படிங்கிறது நிறைய கோல் வச்சுருப்போங்க. காலையில் 5 o'clock எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோமா, அதுவும் ஒரு கோல் தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை என்ன சாதிக்க நினைக்கிறோம், என்ன நமக்கு லைஃபோட கோல் என்ன அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட கோலை ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க. ஹவு டு மேக் கோல்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ எஸ், அந்த கோல் என்னென்னு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, இந்த கோல் நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்காக நான் இது எடுத்தாகணும். ஸோ அவங்க ஒரு டிஃபைனிங் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் எடுத்தாகணும், எனக்கு இது ஒரு விஷயம் இருக்குது, இந்த கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களோட கோலை வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். அந்த கோலுக்காக நீங்கள் டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது. சரிங்களா? அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் யூனிட். உங்களுக்கு அந்த எந்த டெசிஷன் எடுத்தாலும் சரிங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுவோமா இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு 4 ஃபுட்டு இருக்குது, அந்த 4 ஃபுட்டு வந்து எனக்கு எந்த ஃபுட்டு வேணும், நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. பட் இந்த 4 ஃபுட்டு எனக்கு ஆப்ஷன் தராங்க, நான் ஒரு தடவை தான் சாப்பிட முடியும், நீங்கள் வந்து அந்த எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒரு ஃபுட்டு தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னு போனால், இல்லை அந்த என்ன ஃபுட்டுங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு பல பேர்த்தோட டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு அப்புறம் போவேனா, கேட்டுட்டு தானே போவீங்க. நானும் அதான் அதை தான் பண்ணுவேன், நீங்களாக இருந்தாலும் அதை தான் பண்ணுவீங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அத்தனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு கெரியர் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எந்த இதில் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி பேசுங்க. இல்லை நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, டேரெக்டாக எந்த கோச்சிங் சென்டர் போகாதீங்க. இந்த கோச்சிங் சென்டர் போனாலும் நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணுமா, டேரெக்டாக ஐஏஎஸ் போங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போங்க, கலெக்டரை மீட் பண்ணுங்கள். அவர்கிட்ட மீட் பண்ணி நீங்கள் பேசும்போது அவரே சொல்லிடுவார் உனக்கு இது செட் ஆகுமா இல்லை அப்படிங்கிறது. பிகாஸ் அவருக்கு ட்ரைனிங் இருக்கா, அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லை அப்படிங்கிறத அவங்க பார்த்தவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எதில் வந்து டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்க அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்கறதுக்கு ஆரம்பிங்க, அது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். எந்த டெசிஷனாக இருந்தாலும் ப்ளஸ்ஸும் இருக்குங்க, நெகட்டிவும் இருக்குங்க. இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். எந்த விஷயமா எடுத்துக்கோங்க, நீங்கள் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் ஃபுட்டே நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன்னு வைங்களேன், தேர் வில் பி அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ். எங்கிட்ட ஃபுல்லும் நல்லது மட்டுமே இருக்குது, நெகட்டிவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க, அது ஒரு பொய்யான விஷயமா இருக்குது. ஸோ எந்த விஷயம் எடுத்துட்டாலும் தேர் வில் பி 2 sides, நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதுதான் வந்து உலகத்தோடைய உண்மை நியதியும் கூட. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை வந்து உங்களோட டெசிஷன் பார்த்துக்கணும். சரி, ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸே இல்லாத மாதிரி டெசிஷனை கண்டிப்பாக எடுக்க முடியாது, அதையும் நீங்கள் நோட்டில் வச்சுக்கணும். ஸோ என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கரியர் எடுக்கிறீங்க, இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் சொல்கிறாங்க இன்ஜினியரிங்க்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பீப்பிள் இதில் அட்டகாசமாக வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஒரு ஜாப் ஃபாரின் போகணும் அப்படின்னா அதில் பாசிட்டிவ்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இடம், ஒரு நியூவான இடத்துக்கு போகிறீங்க. பட் நெகட்டிவ்ஸ் என்ன, உங்கள் ஃபேமிலி விட்டுட்டு போகணும், உங்கள் ஃபேமிலி அதிகமாக அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது, பிஆர் வாங்குறதுக்கு 5 வருஷம் இருக்கணும், இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நெகட்டிவ்ஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும். யூ ஷுட் கன்சிடர் இட். ரெண்டையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கன்சிடர் தி கான்சிக்வன்சஸ். கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது விளைவுகள். இந்த டெசிஷனால் ஃப்யூச்சரில் உங்களுடைய கரியர் எப்படி மாறும், இந்த டெசிஷன் நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்க, இந்த சூழ்நிலையை எதுக்கு எடுக்கிறதுனால என்னென்ன மாறப்போகுது, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, என்னென்ன மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இம்பாக்ட் வரும், அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நம்ம
கணிக்க முடியாதுங்க. எதிர்காலத்தை வந்து இப்படி தான் நடக்கும்னு கணிக்க முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக இதெல்லாம் கெஸ் பண்ணி இது இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வரும் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி வரணுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கேயே உருவாக்கிக்கலாம். இப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்ளம் தெரியாது. பிகாஸ் நமக்கு தான் டூல் இருக்கே, நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிட்டோமே ஆல்ரெடி நம்ம டெசிஷன் எடுக்கும் போது, இல்லைங்களா? ஸோ இந்த கான்சிக்வன்ஸ் பற்றி, இந்த விளைவுகள் பற்றி எல்லாமே உங்களுக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அடுத்தது வாட் டஸ் யுவர் கட் ஃபீலிங்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. எல்லாரும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இது ஒரு ப்ராப்ளமே சொல்லலாங்க. இன்ஃபர்மேஷன் வாங்குறது பிரச்சனை இல்லை, பட் ஓவர் இன்ஃபர்மேஷன் லோட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், காமிச்சிடும் நமக்கு. போகலாமா வேணாமா, ஐயோ இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, பட் மோஸ்ட்லி நல்லது சொல்கிறாங்க, இல்லை மோஸ்ட்லி கெட்டதும் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும். ரொம்பலாம் இங்கே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 4-5 பேர் நல்லா எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்பிக்கை தர மாதிரி ஒரு நல்லா என்டியூஸ்டிக் பர்சன், டெய்லி லேர்ன் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து கரண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ட்ட வந்து நீங்கள் இந்த ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். பட் டோன்ட் அஸ் நிறையா பேர்த்து கேட்டு நிறையா இது வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். கட் ஃபீலிங், நமக்குள்ள ஒரு இன்னர் ஃபீலிங் வருங்க, இதை செய்யலாமா வேணாமா. இப்போ ஒரு எம்ப்ளாயே இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே ஓகே, இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்தாச்சு, பட் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், இதை பண்ண வேணாம், இது சக்ஸஸ் ஆகாது, சம்திங் உங்களுக்கு ஒரு ஃபீல், ஒரு கட் ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா, இதை பண்ணணும் வேணாம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லுதா இல்லை வேணான்னு சொல்லுதா அப்படிங்கிற நோட்டீஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிற மாதிரியும் நீங்கள் கேட்கலாம். ஒரு சில டைமில் வந்து மேக்ஸிமம் டைமில் நீங்கள் உங்கள் கட் ஃபீலிங்கை வந்து பிலீவ் பண்ணிங்கனாவே, மேக்ஸிமம் எனக்கு வந்து என் லைஃப்பில் கட் ஃபீலிங் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. யூ கேன் ட்ரை ஆல்சோ, ரைட்? ஸோ அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா, how would you justify your decision to others? சரி, நம்ம எல்லாமே முடிச்சாச்சு, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு, டெசிஷன் எடுத்தாச்சு. சரி, ஒருத்தர் வந்து இது ஏன் இந்த டெசிஷன் எடுத்தேன்னு கேட்டால் அதை நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நிறைய ரீசன்ஸ் சொல்லி, நிறைய சாலிடான ரீசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. சில பேர் சொந்தக்காரங்களே கேட்பாங்க, எதுக்குமா இந்த கோர்ஸ் எடுத்த, யாருக்குமே தெரியாத கோர்ஸ் அப்படின்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியாத விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி சாலிட் பண்ணி அவங்க முன்னாடி வச்சு இதனால தான் எடுத்துன்னு சொல்லணும். ஸோ இதுதான் அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த டெசிஷனை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கணும். ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா நல்ல ப்ராப்பர் ரீசனால். சரிங்களா? அடுத்தது வந்து மிஸ் ஐடென்டிஃபைங் தி ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு, பட் அதோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஆப்வியஸாக சிம்பிளாக இருக்குன்னு தோணும், பட் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்போம். பட் ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம் வந்து வேறையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ டெசிஷன் எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் என்ன, நம்ம இந்த டெசிஷன் ஏன் எடுக்கணும், இந்த ப்ராப்ளமான சொல்யூஷன் என்ன, அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே பண்ணிக்காதீங்க. ஒருத்தரோட ஒப்பீனியனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடாது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் எடுங்க. அடுத்தது டைமிங், புவர் டைமிங். ஒரு சில விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்க தான் செய்வீங்க. நீங்கள் டக்குனுங்களாம் முடிவெடுக்க வேண்டியதில்லை. லெட் இட் பி. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. பட் உங்களால் டெசிஷன் எடுக்க முடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா வேணால் எடுங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தள்ளி போகிறது நல்ல விஷயம். டெசிஷனுக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறது நல்ல விஷயம். அதே சமயம் டைம் கொடுக்குறது கெட்ட விஷயமும் வரும். ஸோ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும், எந்தெந்த டைமில் எடுக்கணும், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ப்ரியாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையாங்கிறது தெரியும். ஸோ ஒரு சில டெசிஷனுக்கு டைம் கொடுங்க. டைம் இஸ் தி மோஸ்ட் ப்ரீஷியஸ் திங்னே சொல்லலாம். கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆற போட்டு பேசுங்க அப்படிம்பாங்க, ரைட்? அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அப்போவே போட்டு ரஷ் பண்ணி உங்கள் மைண்டு ஃபுல்லு குழப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, இது பண்ணுறதா அது பண்ணுறதா, இது எடுத்தால் நல்லா சக்ஸஸ் ஆகணா மாட்டேனா, ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுங்க. ஒரே விஷயம் ஆஃப் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது தப்பாகவே போகட்டுமே, என்ன நான் சொல்கிறது, தப்பாகவே போகட்டும். அது என்ன ஆயிடப்போகுது உங்களுக்கு, ரைட்? நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, நான் அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இருக்குது, வீட்டுக்கு வந்து நார்மல் சேலரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எதுவுமே தப்பாகவே போட்டோம். மிஸ்டேக்ஸ் தாங்க நம்ம லேர்ன் பண்ணிக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ தப்பு பண்ணுங்கள். டெசிஷன் தப்பாக போகிறதுல ஒரு டெசிஷன் தப்பாக போகிறதுல தப்பே கிடையாது. 1000 தடவை டெசிஷன் எடுத்து தப்பாக போச்சுன்னா பரவாயில்ல. 1001 தடவை நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த 1000 டெசிஷனும் தப்பாக போயிடுச்சு, அப்போ ஒரு நியூ டெசிஷனை கொண்டு வருவீங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதனால் வந்து ஒரு பயத்திராயோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயந்துட்டோலாம் இருக்க வேணால் நீங்கள் டெசிஷன் எடுங்க. எதாக இருந்தாலும் லைஃப்பில் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஆம்பிஷன் வந்து நீங்கள் ஒரு 12th ஒன்று வச்சுருக்கீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு கோர்ஸுக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆர்வம் வந்துடும். எப்படியோ அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு மேலே வந்துடுவீங்க, ரைட்? ஸோ ட்ரை டு மேக் அ டெசிஷன். கொஞ்சம் டைம் கொடுத்து எடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு காமன் மைண்டில் ஒரு ரிலாக்ஸ்டாக எடுங்க. டெசிஷன் அப்படி அந்த ஒரு டெசிஷனாலும் உங்கள் லைஃப் அப்படிங்கிறது மாறாது. சில பேர் சொல்லுவாங்க காலேஜில் டிகிரியை பொறுத்து தான் ஒரு லைஃப் மாறப்போகுது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்ன கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் காலேஜில் ஒரு டெசிஷன் எடுத்தாலும் சரி, அது வந்து 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வேறு ஒரு சைட் கோர்ஸ் கூட பண்ணலாம், ஒரு டிப்ளமோ கூட பண்ணிட்டு போய் ஜாப் போகலாம். உங்களுக்கு அது ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறது அங்கே மேட்டராக இருக்கும். புரியுதுங்களா?
ஸோ அந்த டெசிஷன் தான் உங்கள் உலகமே மாறிடும்லாம் கிடையாது. பட் ஒரு சில டெசிஷன் வந்து உங்கள் லைஃப் சேஞ்சஸ் வரலாம். மேபி பார்ட்னர் அப்படி வரும்போது. ஸோ எதாக இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு சிந்திச்சு எடுக்கிறதுக்கு முயற்சிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ஷைனிங் ஆஃப் ஹியர். டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் ஒரு டேரக்ஷனில் மறந்துட்டு நம்ம வீடியோ வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் திஸ் இஸ் ஷைனிங் ஆஃப் ஹியர். டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.